எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. எங்கள் தேசம் ஊடகத்தாருக்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வணக்கங்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஆட்சியில் முதன்மையான ஒரு குடமுழுக்குங்கிறத நம்ம அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு செப்டம்பர் 17 நாள் குறிச்சிருந்தாங்க. அதே நாளில் நடத்தப்படும் என்று மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நாளில் நடந்தால் நல்லது தான். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் வேண்டுகோள் ஒன்றே இருக்கிறது. இந்த சங்கம் வைத்து தமிழை வளர்த்த மதுரை, அந்த மதுரையின் தலைவி மீனாட்சி, அந்த மீனாட்சி அம்மையே அருளாட்சி செல்வியாகவும் இருக்கக்கூடியவள். முதல்ல இந்து வேதத்தையும் இந்து மதத்தையும் வழங்கியவரே சிவபெருமான் தான், ஆதிசிவனார் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படிங்கிறத எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலில் குடமுழுக்கு நடத்தின காலத்திலிருந்தே இந்த தமிழில் தான் அனைத்து கோயில்கள்லேயும், தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படி என்று கேட்டுக்கொண்டு வருகிறது. இதன் சார்பாக கரூரில் இருக்கிற பசுபதீஸ்வரர் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடத்தும் பொழுது மதுரை கிளை, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்து இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் குடமுழுக்கு ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ், குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட வேண்டும், அதர்வைஸ் இட் ஷுட் பி கண்டக்டட் இன் தமிழ் லாங்குவேஜ் வித் ஈக்குவல் ப்ராமினன்ஸ் டு தமிழ் லாங்குவேஜ், தமிழில் நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுத்து நடத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்துச்சுது. அதற்கு பிறகு இப்போ நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி அவர்களுடைய ஆணை வந்திருக்கிறது, நீதிமன்ற ஆணை குறிப்பிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் தமிழில் நடத்தணும், அப்படி தமிழுக்கு முதன்மை கொடுத்து நடத்த வேண்டும் அப்படின்ட்டு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது ஒரு வரலாற்று தீர்ப்பாக பரத சக்கரவர்த்தி அவர்கள் அந்த ஆணையையுமே தமிழ்லையே வெளியிட்டிருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த புதிய அரசு வந்த உடனே நிச்சயமாக தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்ட்டு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் சென்ற ஆட்சியில் நடந்தது என்னன்னா, தமிழில் தான் நடத்தப்படும், தமிழில் தான் நடத்தப்படும், தமிழில் தான் நடத்தப்படும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, கோயில் கருவறைக்குள்ள தமிழை உள்ள விடவே இல்லை, ஓதுவார் வெளியேறது தான் ஓதுவார். அதாவது ஒரு குடமுழுக்குன்னா, குடமுழுக்கு உண்மையிலே எப்போ ஆரம்பிக்குதுன்னா, பாலாலயத்தில் துவங்கி குடமுழுக்கு நிகழ்த்தப்பட்டு புனித நீர் கலசங்களுக்கும் தெய்வ சிலைகளுக்கும் திருமுழுக்காட்டு பண்ணி அதற்கு பிறகு மண்டல பூசைன்னு 48 நாட்களுக்கு பிறகு வரைக்கும் குடமுழுக்கு தான். பாலாலயத்தில் ஆரம்பித்து குடமுழுக்கு முடிஞ்சு மண்டல பூசை நிறைவு வரைக்கும் குடமுழுக்கு தான். அப்போ குடமுழுக்கில் பாதி அளவு தமிழில் சொல்லப்படும்னா, அந்த பாலாலயத்திலிருந்தே மண்டல பூசை வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் தமிழ் சொல்லணும். அப்போ தானே அந்த நீதிமன்ற தீர்ப்பு செயலுக்கு வந்துருச்சுதுன்னு அர்த்தம். அது நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சென்ற ஆட்சியில் வரைக்கும் வரல, இந்த ஆட்சிக்கும் நாங்கள் மின்னஞ்சல் கடிதங்கள்லாம் கொடுத்துருக்கிறோம். சரி, அவ்வளவு நாள் இல்லாட்டியும் குறைந்தபட்சம் அந்த யாகசாலை ஆரம்பத்தில் இருந்து குடமுழுக்கு அந்த புனித நீர் ஊற்று வரைக்கும் 3 இடங்கள் முதன்மையான இருக்கக்கூடியவை. ஒன்று யாகசாலை, எவ்வளவு யாக குண்டங்கள் போட்டிருக்கிறார்களோ அவ்வளவு குண்டங்களில் பாதி குண்டங்கள் தமிழில் ஓதிப்பட வேண்டும். இல்லை சமஸ்கிருதம் 2 மணி நேரம் ஓதப்படினா தமிழ்லையும் 2 மணி நேரம் குறைஞ்சது. ஆனால் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொன்னது பார்த்திங்கன்னா, வேற்றுமொழிக்கு 2 மணி நேரம் இருந்துச்சுன்னா தமிழுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓம குண்டங்கள்லேயும் யாக குண்டங்கள்லேயும் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கி தரப்பட வேண்டும். ஒன்று யாக குண்டம் வேள்விச்சாலை, 2வது கருவறையில் தண்ணீர் மூலவர்களுக்கு அந்த புனித கலசத்தை யாகசாலையில் வச்சு அருளூற்றப்பட்ட அந்த புனித நீரை அங்கே கடவுளுக்கு திருச்சிலைக்கு ஊற்றுவார்கள். மற்ற பரிவார தெய்வங்கள் எல்லாத்துக்குமே ஊற்றுவார்கள். அதே நேரத்தில்
கோபுரம் எங்கெல்லாம் எந்தெந்த கோபுரங்கள் இருக்குதோ அவ்வளவு கோபுரத்துலேயும் கோபுர கலசங்கள்லையும் ஊற்றுவார்கள். அப்போ கோபுர கலசம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தண்ணி ஊற்றும் போது அங்கே தமிழ் ஒலிக்கப்பட வேண்டும். எங்கெங்கே கருவறைக்கு சிலைகள் இருக்குதோ கருவறைக்கு உள்ள தமிழ் ஒலிக்கப்பட வேண்டும். யாகசாலையில் ஒலிக்கப்பட வேண்டும். இதான குறைஞ்சது 50%. ஆனால் சென்ற ஆட்சி வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அதனால் இப்போ இந்த அரசுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். என்னன்னா, வேள்விச்சாலையில் முதன்மையாக முதல் கால யாகத்திலிருந்து முதல்ல தமிழில் நடக்கட்டும். ஏன்னா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர் சொன்னது தமிழுக்கு முதன்மை கொடுங்க. முதல் கால யாகத்தில் முதல்ல தமிழில் நடக்கட்டும். தமிழில் நடத்தி முடித்த பிறகு அப்புறம் சமஸ்கிருதத்தில் நீங்கள் வேண்டாம் வச்சுக்கிட்டுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தமிழில் முழுக்க அந்த தமிழில் தான் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது கணபதி ஹோமமாக இருந்தாலும் சரி, விநாயகர் ஹோமமாக இருந்தாலும் சரி, கணபதி பூசையாக இருந்தாலும் சரி, எல்லாம் தமிழில் தான் முதல்ல ஆரம்பிக்க வேண்டும். அப்போ தமிழில் ஆரம்பிக்கிறோம். அப்போ இதுக்கு முந்தையதெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, யாகசாலையில் ஒரு மூலையில் ஒரு மேடை போட்டு ஒலி வாங்கி மைக்கெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு இன்னிசை கச்சேரி மாதிரி பாடுவாங்க. அப்படி கச்சேரி மாதிரி அந்த ராகத்தில் பாடுறதுக்கு பெயர் யாகம் அல்ல. அது யாகசாலையில் இன்னிசை கச்சேரி நடக்குது, அது வேற. யாகசாலையில் யாக குண்டங்கள் ஊற்றி நெய் எண்ணெயெல்லாம் ஊற்றி நவதானியங்கள்லாம் போட்டு அவிர்பலி எல்லாம் போட்டு உள்ளே உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்ல வேண்டும். அங்கே தான் ஏற்கனவே கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் வாங்கின தீர்ப்பில் சித்தர்கள், பட்டினத்தார், கருவூரார் இவர்கள் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் அங்கே ஓதப்பட வேண்டும் அப்படின்ட்டு தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கரூர் பசுபதீஸ்வரர் திருக்குடுமலைக்கும் போது. அப்போ அங்கே உள்ள அந்த மந்திரங்கள் எல்லாம் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் அச்சு போட்டு கொடுக்க இருக்கிறது. இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்து சடங்கியல் வல்லார்களும் இந்து வேத கணபாடிகளையும் நாங்கள் இந்து வேத பாடசாலை மூலமாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஒன்று அறநிலையத்துறை நடத்தட்டும், ஆனால் தமிழர்களை வைத்து நடத்த வேண்டும். தமிழர்களுக்கு எங்கே போவாங்கன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை, தமிழக அரசாங்கத்திலேயே தமிழக இந்து சமய அறநிலையத்துறை நடத்திய பயிற்சி எடுத்திய தமிழர்கள் நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பயிற்சி எடுத்த தமிழர்கள் நிறைய பேர் வேலை இல்லாமல் குடமுழுக்கு நேரத்தில் அரசாங்கம் கோயில் கேட்டுக்கொண்டால் அங்கே குடமுழுக்கு செய்து தரவும் தயாராக இருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டில் தமிழக அரசாங்கம் நடத்தின இந்து சமய அறநிலையத்துறையை நடத்தின முழு நேர அர்ச்சகர் பயிற்சியில் கலந்து கொண்டவர்களை வைத்து தமிழ் மந்திரங்கள் ஓதி, கருவூரார், பட்டினத்தார் இவர்களோட மந்திரங்கள் எல்லாத்தையும் ஓதி அவிர்பலி எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அங்கே யாககுண்டங்களில் முன்னால் உட்காந்து தமிழில் ஓதணும். எங்கேயோ ஒரு மூலையில் யாகசாலையில் போட்டு மேடையை வச்சு அங்கே அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றாற் போல தேவாரம் திருவாசகத்தை பண்ணாக இசையாக இன்னிசை கச்சேரியாக நடத்தி எந்த பயனும் இல்லை. தெரியுதா? அதனால் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இதை செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் அந்த யாக குண்டங்களில் தமிழ் வேள்வியார்கள் உட்கார வேண்டும். அதுக்கு தான் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்திலிருந்தும் சடங்கியல் வல்லார்கள் இருக்கிறார்கள், இந்து வேத கணபாடிகள் இருக்கிறார்கள், இந்து சமய அறநிலையத்தை நடத்திய பயிற்சியிலேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் பேர் தமிழக அறநிலையத்துறை கோயில்களிலேயே அர்ச்சகர்களாக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். அவங்களெல்லாம் வச்சு இந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சென்ற ஆண்டு மாதிரி வெளியே இருந்து ஆட்களை கூட்டு வர்றது, சமஸ்கிருத ஆட்களை கூட்டு வர்றது, இது எல்லாம் தேவையற்ற வேலை, நீதிமன்ற அவமதிப்பாகவும் ஆகும். அதை அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நடத்தினா தான் முழுமையாக இருக்கும். அதே மாதிரி கருவறைக்குள்ள அந்த பிரமணினரான பிராமணர்கள் தான் நுழையிறாங்களே தவிர இந்த தமிழ் ஓதுவார்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இந்து சமய அறநிலையத்துறை பயிற்சி எடுத்தவர்கள், அவங்களும் உள்ளே அனுப்புறதே கிடையாது. ஓதுவார்கள் கோயிலுக்கு வெளியே அந்த கருவறைக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. அப்போ தமிழர்களும் அங்கே ஒரு கருவறை தீண்டாமை திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகிறது. இதை இந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. நீதிமன்ற தீர்ப்பின்படி சம அளவு முதன்மை. இப்போ நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் சொன்னபடி அதற்கு
தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேயும் அந்த அர்ச்சகர்கள் யாருக்கா தமிழர்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள், அறநிலையத்துறையிலே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களையாவது உள்ள விடுங்க. இல்லைடா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தில் இந்து வேத பாடசாலையில் படித்திருக்கிறோம், இன்னும் வேறு பல மடங்களில் இருந்தும் திருமடங்களில் இருந்தும் பேரூரில் இருந்து இருக்கிறாங்க, அருள்மிகு சத்திவேல் முருகனார் ஐயா அவர்கள் ஏராளமானவர்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் மூலமாக பட்டய படிப்பு படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவ்வளவு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். யாரையாவது வச்சு தமிழர்களை வைத்து தமிழ் மந்திரங்களை கருவறைக்குள்ளே ஓதணும். அதே மாதிரி கோபுர கலசங்களில் நீர் ஊற்றும் பொழுதும் தமிழ் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும். இப்படி நினச்சின்னா ஓரளவுக்கு தமிழுக்கு முதன்மை இருக்குங்கிறது இந்த அரசாங்கம், மக்களின் எழுச்சி மிகு அரசாங்கம், இளைஞர்களின் அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதை விட்டுட்டு சென்ற அரசு பாணியிலேயே போச்சுதுன்னா, ஏன்னா என்ன பயம் இருக்குதுன்னா, திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட நீதிமன்றம் சொன்ன இடத்துல விளக்கு தூணில் விளக்கு ஏற்றப்பட மாட்டாது அப்படின்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் கொஞ்சம் அவர்கள் பரிசீலனை பண்ண வேண்டும். இந்த திருக்குடமுழுக்கை தமிழில் முழுக்க நடத்தி தர வேண்டும் என்று இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கம் கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா அருளாட்சி செல்வி திருக்கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடந்தால்தான் மக்களிடையே ஒற்றுமையும் செல்வமும் செழிப்பும் இருக்கும். அதற்கு இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் எங்கள் தேசம் ஊடகத்தாருக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.